ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே போன ஒரு 11ஆம் தேதி விடியகால ஒரு 5:30 மணிக்கு வாஷ்ரூம் போகிறதுக்காக நடந்தேன். 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். 3வது ஸ்டெப்பில் பல்டி அடிச்சிட்டேன். செங்குத்தாக அப்படியே மண்டையோடு அப்படி விழுந்தேன். பயங்கரமான ஒரு அடி, விழுந்துட்டு எந்திரிக்க முடியல. 1.5 மணி நேரம் கூட இருந்த பிள்ளைகளுக்கும் என்னால் தூக்க முடியல. கர்த்தருடைய கிருபையினாலே 4 மணிக்கு தம்பி சுந்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்டோட தூக்கி அப்படியே கட்டில் வச்சார். அன்னையிலேருந்து பயங்கர போராட்டம். எப்படி நான் நடக்கிறேன், அன்னையிலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பயங்கர முகமெல்லாம் கருப்பும் சிவப்பும் ஆயிடுச்சு அடுத்த நாள். ஸோ டாக்டர்ஸ் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்தார்கள். அந்த மருந்து ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் விட்டுட்டேன் பேசாமல். கர்த்தர் மட்டும் கிருபையை கொடுத்து நடத்தி கொண்டிருப்பதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் சும்மா உண்மையாக அநேக வேதனைகள் சரீரத்தில். ஆனாலும் கர்த்தர் பிரசங்கிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்துட்டு தான் வரார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் ஒரு டாபிக் வந்தது. ஆனாலும் அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு முடியல. அவ்வளவு காரியங்கள் அப்படியாய் நடந்து கொண்டே இருந்தது. அந்த இதுலேயும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தார். அது என்னென்னா சந்திப்பு, டிவைன் கனெக்ஷன்ஸ். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை சந்திப்பது ஒரு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு கர்த்தர் சொன்ன அந்த காரியம் சந்திப்பு, த டிவைன் கனெக்ஷன் ஆஃப் காட். இந்த மாலை வேளையிலும் இதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம சந்திக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின் மையத்திலே நம்மை வைத்திருக்கும் பொழுது அவர் சரியாய் நம்மை அவர் நிச்சயித்த நபர்களோடு அவர் நம்மை சேர்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு நடத்திப்பு, அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு வெளிப்பாடு இல்லாவிட்டால் என்ன பண்ணும் தெரியுமா? எங்கேயாவது போய் ராங் கனெக்ஷன் ஆகிடும். ஸோ த டிவைன் கனெக்ஷன் வில் பிகம் என்ன பண்ணுறது, ராங் கனெக்ஷன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னிங்கன்னா, நம்ம சாம்சன் தெலீலா சொல்லலாம். இந்த பெண்ணை தான் நான் கட்டணும், இது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு போய் என்ன பண்ணார், விட்டார் காலை. அது கடைசியில் அவருடைய உயிருக்கே ஒரு ஆபத்தாய் முடிந்தது. ஆமென். பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியாய் நடக்கச் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சந்திப்பு, நான் நிறைய இருக்குது, ஆனால் சும்மா ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் சகைவை குறித்து நம்ம பார்க்குறோம். You know how the divine plan of God worked in Zacchaeus' life. பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, முதல் வசனம் சொல்லுது, எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அது என்னது? அது ஒரு டிவைன் டிசைர். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது, இந்த பையன் ரொம்ப அழகா இருக்குது, பார்ப்போன்னு போனால் அது என்ன டிசைர்? அது வாயே திறக்க மாட்டேன்றீங்களே, ஃப்ளஷ்லி டிசைர் அது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இயேசுவை காண வேண்டும் என்று. சரி, இயேசு அந்த பக்கம் வராருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டத்தி மரத்தில் இவர் ஏறி சீக்கிரமாய் போய் அதில் ஏறி செட்டில் ஆகிடுறாரு.
இயேசு, நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். இயேசு அந்த பக்கமாய் அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, when there is a deep desire of God in your life, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை குறித்ததான ஒரு டிசையர், ஒரு பாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே உங்களை தேடி என்ன பண்ணிடுவார்? வந்துடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் இயேசுவோடு வாழணும், இயேசுவோடு இருக்கணும், the more you desire for God, அவர் விசிபிளாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவார் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் உண்மை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த அருமையான இவன் தன்னை மறைச்சிக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, திருட்டுத்தனமாக ஒரு லுக் விட்டுட்டு வந்துடலான்னு தான் வந்தார் இவர் சகேயு. ஆனால் ஆண்டவர் உடலை பாருங்க, பப்ளிக் ஆக்கிட்டார். அதை திருட்டு லுக்கை பப்ளிக் ஆக்கிட்டார். நம்ம ரகசியமாய் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, நம்ம எவ்வளவு ஒரு கார்னரில் இருந்தாலும், யாரும் அறியப்படாமல் நாம் காணப்பட்டாலும், யாருமே நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணல, யாருமே நமக்கு லிஃப்டப் கொடுக்கல, யாரும் நம்மளை கவனிக்கல அப்படின்னு நினைத்த உன் நினைவுகளுக்கு எல்லாமே ஆண்டவர் எல்லார் மத்தியிலும் உன்னை உயர்த்தி உன்னை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, இந்த மனுஷனுக்கு அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன். இயேசுவே அவரிடத்துல வந்து, சீக்கிரம் இறங்கி வாப்பா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரணும்னு ஒரே வார்த்தை சொன்னார். அவ்வளோதான். இவன் இருக்கானே, இயேசு சும்மா தான் நடந்து வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு வார்த்தை அவரை கலக்கிடுச்சு. ஆண்டவரே, அவரை சொல்கிறத பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா நான் லூட் அடித்து நிறையா வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அதில் பாதிக்கு பாதி நான் என்ன பண்ணுறேன்? You know, the very presence of God, அந்த தேவனுடைய ஒரு சந்திப்பு அவனுக்குள் இருந்த இருளின் காரியங்களை அப்புறப்படுத்த ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. It needs a divine connection. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்க்குறோம், என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப, பாருங்க, ஒரு பங்குக்கு 4 பங்கு இவர் கொடுக்குறான்றாரு. அந்த ஹார்ட் வருது பாருங்க, தயால குணம். இவ்வளோ நாள் பிசினியாக இருந்திருப்பார் அந்த ஆள். பிடிச்சி எவ்வளோ வட்டிக்கு பிடிச்சாருன்னு தெரில, எவ்வளவு ஆளுங்களை தொந்தரவு பண்ணாருன்னு தெரில, எவ்வளவு நசுக்குனாருன்னு தெரில. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, கடனில் உட்காந்துருக்கீங்களா, நசுக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லாட்டினா வியாதி உங்களை நசுக்கிட்டு இருக்குதா, ஜனங்கள் நீ மேலவே வரக்கூடாது, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதுன்னு உங்களை நசுக்கிட்டு இருக்காங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், you will see the hand of God. ஹல்லேலூயா. யாரு உன்னுடைய ப்ரொமோஷனையும் உன்னுடைய உயர்வையும் தடை பண்ணி வைத்திருக்கிறார்களோ, உன் நன்மைகளை பறித்து வைத்திருக்கிறார்களோ, அவர்களே உன்னை தூக்கி விடுறத நீ பார்ப்ப. குழியில் போட்டவனே எடுக்க வேண்டியதான நிலைமை வந்துடும். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள். கர்த்தரோடு இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இதை பார்க்கும்போது. அப்போ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. வாட் a great recognition and an identification and a promotion in Zacchaeus life. Hallelujah. அவர் ஒன்றுமே பேசலைங்க, ஒரு பார்வை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நீ யார் யாரையோ பார்த்து ஏமாந்துட்ட, எதையோ பார்த்து மனசு நொந்து போயிட்ட, எந்தெந்த காரியத்தையோ நீ பார்த்து ரொம்ப வேதனையோடு இருக்கிற. You are so disappointed in your life. But today the Lord says, see my face, focus on me. There is volumes to speak for you, says the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு முன்னால் ஒரு சங்கதி சொன்ன ஞாபகம் இருக்குது தெரியுமா? ஆண்டவர் ப்ரப்போஸ் பண்ண கதை. அதிலிருந்து இப்போ விழுந்துட்டு கூட சிரிச்சிட்டு உட்காந்துருக்குறோம் நாங்கள். பயங்கரமாக அடி, அவ்வளோ வேதனை, ஆனாலும் சிரிப்பு போகலை. என்னன்னே தெரில. ஆல் திஸ் டைம் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட். எனக்குள்ளாரவே ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். முந்தியெல்லாம் துக்கமாக, ஒரு சோகமாக முகத்தை வைப்பேன், அழுவேன், இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன்.
ஆனால் கூட இன்றைக்கு கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து அவர் மீட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃப் காட் இன் ஆர் லைஃப். ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் புன்சிரிப்புனா என்னன்னு தெரியாது. ஒரு ஒய்ஃபை பார்த்து ஸ்மைல் பண்ண மாட்டாங்க, புருஷனை பார்த்து ஒய்ஃபும் ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. காலம் ஃபுல்லாக இடித்த புளிங்க மாதிரி ரெண்டும் அண்டர் ஒன் ரூஃப் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. இயேசு உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. There is always a giggle and a bubble in your heart when you really look unto Jesus. கடைசியில் அவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு, இப்போ இன்னைக்கு ராத்திரி யாருக்கெல்லாம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையோ, இன்னும் நான் இயேசுவை நான் என் சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் உங்கள் மனசை திறந்து பேசுங்க இயேசுப்பாட்ட. ஆண்டவரே, என் இருதயத்தில் வாங்க, என் இருள் நீங்கும்படிக்காய் உன்னுடைய வெளிச்சம் எனக்குள்ளார வரட்டும். ஆண்டவரே, நான் இழக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். இப்போ யாரும் கேட்பாரற்ற நிலைமையில் என் வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லவோ, ஒரு காசு பணம் கொடுக்கவோ எதுக்குமே ஆள் இல்லை. ஆனால் எங்கிட்டிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி கொள்ள ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இது முதல் சந்திப்பு, ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு சந்திப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9 எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதில் பாயிண்ட்டை சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ. சவுல் என்பவன், ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், Saul was such an educated person. கமாலியேல் என்பவருக்கு அடியிலே அவன் படித்து தேறின ஒரு மனுஷனா. he was a great scholar. ஆனால் பாருங்க, அதை பிசாசு ராங்காக மேனிப்புலேட் பண்ணிடுச்சு அவன் வாழ்க்கையில். அவன் தேவனுக்கு ஒரு ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறோன்னு அவன் நினச்சிட்டு இருந்தாப்புல. ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொலை, பயங்கரமான டார்ச்சர் தேவ ஜனங்களுக்கு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி பல பேரின் மத்தியில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுன்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு பயம். எல்லா விதத்திலும் ஒரு வேதனை நமக்குள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. அந்த சவுலெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பவுலாக்க நான் வல்லவராக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் கதையை பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்த்துட்டு ஓடுங்கன்றார். ஐயோ, அவங்க என்ன சட்டம் போடுவாங்களோ, எப்படி இருப்பாங்களோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ. வராத ஜுரத்தையும் எடுத்துக்கிட்டிட்டு வச்சுக்குவாங்க மண்டை மேலே. வராத வியாதியும் சொல்லி சொல்லி வந்துடும். அது இப்படியோ இப்படியோன்னு பயம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சொல்றாரு, எந்த சவுலையும் அவர் பவுலாக்க வல்லவராக இருக்கிறார். அவன் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும். 3 வசனத்தில் பார்க்குறோம், தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். உடனே ஹி ரெக்கக்னைஸ். பாருங்க, அவர் மும்முரமாக எழுத்தெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் தீர்த்து கட்டணும்னு இதோட போயிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஒரு சந்திப்பு அந்த நேரத்தில் சவுலுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. It is the divine time of God in Saul's life. வெறித்தனம், கொல்லணும், எடுக்கணும், பிடிக்கணும், எல்லாத்தையும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய வழி மிகவும் உன்னதமானது, ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. Nobody can comprehend the thoughts of God, the ways of God. அதான் சிம்பிளாக சொல்லிட்டாரு, உன் நினைவு என் நினைவு இல்லைப்பா, உன் வழியும் என் வழி இல்லைன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு சேஃபாக ஆண்டுகிட்ட எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு, ஆண்டவரே உம்முடைய பூரண சித்தத்தின்படியாய் என்னை நடத்தும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லன்னா ஜவுமதி இழுப்பறியாகிட்டே இருக்கும். சில காரியங்கள், திருமண காரியங்கள், பிள்ளை பேறு காரியங்கள், அநேக நன்மைகள், ப்ரமோஷன்ஸு, நாம் நியாயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், டிலே ஆகிட்டே இருக்கும். என்னென்னா எனக்கு சூப்பராக இப்படித்தான் ஒரு மாப்பிள்ளை வரணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சூப்பராக பொண்ணு இப்படி இருக்கணும், எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு செபிங்க. ஆனால் அந்த நோக்கம் என்னன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். இப்போ சரி, இப்போ என்ன ஆகுது, சந்திப்பு நடக்கிறது. சவுல் என்ன பண்ணிடுறாரு, குருடாகிறார். இந்த பிரசனம், அந்த வெளிச்சம் வரும் பொழுது அவர் குருடாக்கப்படுகிறார். அவருக்கு தெரியல. அப்போ அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். யூ நோ த டிவைன் கனெக்ஷன் will lead you to the divine people and to the divine directions of God. Hallelujah. You know, clear direction. நீ எழுந்து நீ போ அங்கே அப்படிங்கிறாரு. சரின்ட்டு சவுல் தரையிலிருந்து எழுந்து அவருக்கு கையிலாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தமஸ்குக்கு கூட போனார்கள் என்று பார்க்கிறோம். அவன் 3 நாட்கள் தான் பார்வை இல்லாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பாருங்க, கம்பல்டு ஒரு ஃபாஸ்டிங் போட்டார் ஆண்டர். யாருக்கு? சவுலுக்கு. சில பேருக்கெல்லாம் ஃபாஸ்டிங்னா என்னன்னே தெரியாது வாழ்க்கையில். நல்லா சக்கையாக போட்டு செம்ம தாட்டி ஃபாஸ்டிங்கா சிஸ்டர். முந்தையெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஜனங்களே, சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் 2 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து எனக்காக ஜோம் பண்ணுங்க. ஏங்க எங்கள் சரீரம் மட்டும் என்னை இரும்பலையா பண்ணி வச்சுருக்குது. நாங்களும் கேனிங்க மாதிரி இப்படி ஜோம் பண்ணியே எங்கள் ஹெல்த்தே போயிடுச்சு. அப்புறமேல் தான் ஆண்டவர் சொன்னார், அவங்க பிரச்சனை, அவங்க ஃபாஸ்ட் பண்ண சொல்லு, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லு, நீ கூட ஜெபி. பேய் இருக்குன்னா ஒரு 4 நாள் உபவாசம். இது நாங்கள் பார்த்தேன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மனம் திரும்புதலில் கொடுத்துருக்கா ஸ்தோத்திரம். இப்போ ஃபாஸ்டிங்கே இருக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக சரீரத்தில் ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஃபாஸ்டிங் கர்த்தருடைய கிருபையில் இருந்தாச்சு. ஆனால் we have a fasted life. லிமிட்டெல்லாம் ஏதோ சாப்பிட்டுட்டு, கர்த்தருடைய கிருபையினாலே ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டுடே. ஹல்லேலூயா. நல்லா சாப்பிடலாம், ஆனால் வயசுக்கேற்றபடி நாம் காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது, இப்போ பாருங்க, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன். ஸோ சவுலுக்கும் அனனியாவுக்கும் இருந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் பாருங்க. சவுல் வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்படும் பொழுது அவன் ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தான் சவுல். ஆனால் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அனனியா had a continuous communication with the Lord. ஹல்லேலூயா. அதனால் அவர் என்ன கேட்குறாரு, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் உடனே, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், I am available Lord. I tell you something, for you to available for Christ Jesus is something fantastic. இயேசுவுக்காக நம்ம அவைலபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவரோடு பேச நமக்கு நேரம் இருக்கிறதா, அவரை தொழுது கொள்ள நமக்கு நேரம் இருக்கிறதா, அவரோடு இடைப்பட நமக்கு நேரம் இருக்குதா? we become so busy. நம்ம அவைலபிலிட்டி எல்லாம் உலகத்துக்கு இருக்குது, மனுஷருக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. வாட்ஸ்அப்புக்கு இருக்குது, மெசேஜுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஆண்டவரோடு வாட் இஸ் யுவர் அவைலபிலிட்டி டுடே? இதோ அடியே நான் இருக்கிறேன். Are we able to say that today? எக்ஸ்ட்ரா அவர் எக்ஸ்ட்ரா பணம் உழைச்சா, இப்போ அந்த மாதிரி நல்லா நிமித்தி விட்டான் பிசாசு மண்டைய. நீ இப்படி பண்ணாதான் உனக்கு. ஆனால் ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா இருக்குது?
அவர் பிரசன்னத்தில் தான் தங்கி நாம் தாபரிக்கும் பொழுது கர்த்தர் அது ஊழியமானாலும் ஜீவியமானாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திஸ் டிவைன் கனெக்ஷன் இந்த இடத்துல பார்க்கும்போது நீ எழுந்து இப்போ அவருக்கு ஒரு இது வருது. என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய். வாட் a clear direction of God. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. சர்ச் ஃபார் ஹிம். முதல்ல சகைவுக்கு ஆண்டவர் சர்ச் பண்ணி வந்தார் பாருங்க. கரெக்டாக அந்த மரத்தடியில் நின்று he looked up searching for Zacchaeus. இந்த இடத்துல அனனியாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், go and search for Saul. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, நீ இயேசுவை நீ பார்க்கும் பொழுது, இயேசு உன்னை பார்க்கும் பொழுது, அந்த சந்திப்பு நீ மற்றொரு ஆத்துமாவை சந்திக்கும்படிக்காய் அவருடைய வல்லமை உன்னை அனுப்பும். ஹல்லேலூயா. ஊழியம் என்னங்க ஊழியம்? when you constantly look unto Jesus, அவருடைய சகல நன்மைகளையும் உனக்குள் அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அநேக வேளைகளில் ராத்திரி முந்தையெல்லாம் அந்த அனுபவம் ரொம்ப உண்டு. இப்போ வயசாகி போயிடுச்சு. திடீர்னு வேலையற்ற வேலைகளில் கத்த சொல்கிறாரு, அவங்க தூக்கு மாட்டிக்க போகிறாங்க, ஓடி போய் பாரு, பேசு, கோ டு தட் ஹவுஸ்ன்னு ப்ராம்ப்ட் பண்ணி சொல்லுவார். அப்போல்லாம் காரெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பேரே ரிக்ஷா ராணின்னு தான் பேர். ஏன்னா ரிக்ஷா தான் ட்ராவல் ஃபுல்லாக அந்த நாட்களில். அடி புட்டின்னு நம்ம தெரிஞ்ச ரிக்ஷா மேனை கூட்டிகிட்டு ஓடி போய் கரெக்டாக பார்த்தா அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூசைட்க்கு. ட்ரெயினில் சூசைட் பண்ணும்போது சொல்லுவார், அது பார்த்தா நல்லா பூவும் பொட்டும் சூப்பராக இருக்கும், பார்த்தா தெரியாது, எழுந்து போய் பேசாது, தற்கொலை பண்ணியிருக்கு, செட்பட் பிரிட்ஜில் வண்டி போகும்போது குதிக்கிறதுக்கு இருக்குதுன்னுவார். the specific directions of God when you look unto him. அது எப்போ வரும்னா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான், எனக்கு, என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய காரியம், இதுலேயே நம்ம மடிஞ்சு ஒடிஞ்சு சோர்ந்து போயிட்டோம். we are not able to extend and expand our territories for others. இன்னைக்கு கத்த சொல்கிறாரு, when you want to have the divine connection of God, you will always have the divine direction of God. ஹல்லேலூயா. அப்போ அவன் போய் தேடி என்ன நடக்குது? இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்போ சவுல் ஜெபம் பண்ணிட்டு வேற இருக்கிறார். அவர் நடக்கிற காரியம் என்ன? 15 வசனம் பாருங்கள், கிளாசிக்காக இருக்கும். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். Saul was a chosen vessel. இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்து நம்ம அற்பமாக நினைக்கிறோம், அற்பமாக பேசுகிறோம். ஆனால் சம்திங், அவர்களுக்குள் இருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். அதை யாருக்கு வெளிப்படுத்துவார்? அவரோடு கூட நடந்து பழகி அவர் பிரசன்னத்திலே வாழ கற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கனெக்ட் பண்ணுவார். பாருங்களேன், எனக்கெல்லாம் சில சமயம் வச்சு என் கூட இருக்கிற ஜனங்கள்லாம் உண்மையாக நான் சொல்கிறேன், ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம்தான். ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் இப்படி சுமையாக சுமந்துக்கிட்டு போகணும்? ஆனால் கர்த்தர் அவரவர்களுக்குள் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறதை அவர் ஆழமாய் காண்பிப்பார். இப்பொழுது இல்லாட்டினாலும் ஒரு காலத்திலே அவர்கள் அப்படியாய் பிரகாசிப்பார்கள் என்பதையும் பேசுவார். அதை மிஸ் பண்ணவே முடியாது. நம்மெல்லாம் அப்படியே கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கவங்கள பார்த்து ஓட்டுவோம். நம்ம கனெக்ஷன்லாம் எப்படி தெரியுமா? இவங்களுக்கு கார் இருக்கா, இவங்களுக்கு இது இருக்குதா, இவங்களுக்கு நல்ல சொத்து சொகம் அதெல்லாம் இருக்குதா, ஒட்டுவோம்னு ஒட்டி கொள்வார்கள். அது வெட்டி கொண்டு போகும். நாம் எவ்வளவுதான் வெட்டினாலும் நம்மை ஒட்ட வைப்பவர் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கே பிடிக்காது, பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு ஒட்டி வச்சிருவார். பேஸ்ட், அது ஸ்ட்ராங் பேஸ்ட்டாக இருக்கும்.
என்ன தான் கலரணுன்னாலும் 40 வருஷமும் ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், 50 வருஷமும் ஓடும். என்ன பண்ணுறதுங்க, அவர் புரியவே மாட்டேங்குது. சண்டை சண்டை சண்டை, கல்யாணத்துக்கு முதல் நாளில் தொடங்கின சண்டை இன்னைக்கு வரையும் போயிடுறோம் வாழ்க்கையில். ஆனால் வெளியே பார்த்தா பவுடர் என்ன, அந்த கெத்து என்ன, அந்த சிரிப்பு என்ன, 2 பேரும் ஒன்றா வண்டியில் வர்றது என்ன, போகிறது என்ன, உள்ளே பார்த்தா தான் தெரியும் எது எங்கே உடஞ்சி போய் கிடக்குதுன்னு. அருமையான தெய்வச்சனமே, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, த டிவைன் கனெக்ஷன் will boost your character, will boost your personality, will boost your calling in your life. Hallelujah. உன்னுடைய எல்லா தன்மைகளையும், உனக்குள் இருக்கிற சகல காரியங்களையும் இந்த அழைப்பு, இந்த தெரிந்து கொள்ளுதல் ப்ரொமோட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம மேலே இருக்கவங்களாம் நம்மளை மட்டம் தட்டி தட்டி உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி நீ ஒன்றுக்கும் உதவாது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையாய் அவருடைய ஸ்தானம் உயர்ந்து கொண்டே போகிறதை கண்கூடாய் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் விட்டு யாராவது தூரம் இருக்கீங்களா? இன்னும் அவரோடு கூட இணையாமல் இருக்கீங்களா? ஏதோ டச் அண்ட் கோ மாதிரி நான் வந்துட்டேன் மீட்டிங்க்கு, சும்மா வந்து அந்த பாட்டு ஜபத்தை கேட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்று ஒரு கை வச்சு அவங்க ப்ராஃபஸி சொல்லுவாங்களா? இல்லைங்க. ஆத்மார்த்தமாய் நீ தேவனை தேடுகிற அளவிலே உன்னுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஒன். நான்லாம் நினைக்கலைங்க. ஒரு காலத்தில் நான் நினச்சேன்னா ஓடுவேன், பேய கண்டா ஓடுவேன், மீட்டிங்னா ஓடுவேன், ஊழியக்காரனா அதோட 4 பேட்சில் ஓடிடுவேன், நிற்கவே மாட்டேன். இந்த அல்லேலூயா தோத்துறதுனாலே நம்மளுக்கு ஆகவே ஆகாது. நம்மளுக்கெல்லாம் அப்படி சிட் அண்ட் ஸ்டாண்ட், ஒழுங்கு முறையாதையாக தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி வைத்திருக்கிறார், அவருடைய டைரக்ட் இன்டர்வென்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், பெத்லகேம் ஊரான், முதல் வசனத்தில் பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவன் 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். இதெல்லாம் பக்காவாக சொல்லிட்டாங்க ஹிஸ்ட்ரி. இந்த நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனார். 2 மகன்களும் என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ நகோமி 2 மருமகள்களையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அருமையான தெய்வ ஜனமே, ஒரு மாமியாரோட ஒரு ஒத்துமையாக இருக்கிற மருமக்களை இந்த நாட்களில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி தாயும் மகளும் மாதிரி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அம்மா என்னம்மா சொல்லேன், நான் நிறையா பார்த்துருக்கேன். உண்மை, ஐ எம் அ விட்னஸ் டு இட். அப்படியே கொஞ்சம் கொலாவாங்க பாருங்கள், நமக்கு ஆஹா, நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் கூட மருமகளுங்க இருக்காங்க. ஒன்று பார்த்தாலே எலியும் பொண்ணு மாதிரி புருவணும், அதுவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த 2 மருமகளும், அதில் ஒன்று சரியான ஏமாத்துக்கள்ளி. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணிச்சு மாமியாரோட. வந்த உடனே சரி, தனக்கு பிள்ளை பேர் இருக்காது, தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அழகாக கட் பண்ணிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, மாமியாரே அத்தை டாட்டா பாய் பாய், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அது. ஆனால் ஒன்று இருந்தது பாருங்க, ரூத்து. ஹல்லேலூயா. புட்டி அப்படி ஒரு குரங்கு பொடி மாதிரி பிடிச்சிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா? 16ஆம் வசனம். இந்த அம்மா அதுவும் சொல்லுது, இனிமேல் எனக்கு பிள்ளைங்க கிடையாதுமா, உங்களுக்கு புருஷர்களாய் கொடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அப்படி இப்படின்னு எவ்வளோ டயலாக் விட்டாலும் இந்த ரூத்து சொல்லுது பாருங்க. அதுக்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் அத்தை,
இந்த மாதிரி யாராவது பேசிக்கிங்களா உங்கள் அத்தைக்கிட்ட? உங்களை விட்டு என்ன போன்னு சொல்லாதீங்க அத்தை, எனக்கு அது ரொம்ப வருத்தம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? விட்டா போதும் ஆள் புருஷனை ஒரு நிமிட்டு ஏங்க தனி வீடு பார்த்துட்டு போங்களேன் சொல்லுங்க. எந்த நேரமும் இந்த மாமியாருக்கே இருந்து எனக்கு உழைக்கணும்னு நான் இந்த வீட்டுக்கு வரல, ஒரு வேலைக்காரியாக நான் வரல. செம்ம டைலாகே அம்மா பேசிட்டு இருப்பாங்க. சில மாமையாருங்க அதுங்க பேர பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் இருக்குது பாரு, என் பையனை திருடிக்குச்சு. உன் பையனை அது திருடாமல் வேற என்னத்தை வந்து திருடும்? நீ தானே கட்டி வச்ச, திருடிக்குச்சு. எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு இந்த மாதிரிலாம். என் பையனை என் மருமகள் திருடி கொண்டாள். எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், இது எது யார் எதை திருடினாங்கன்ட்டு. அது திரும்பி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபியுங்கள். இது வேற. மாமியார்கிட்ட இருந்தும் ரிக்வெஸ்ட் வரும், மருமகிட்ட இருந்த மருமகள், என் புருஷனோடு இவர்கள் பேசவே விட மாட்டேன்றார்கள், என் மாமியார் சீக்கிரம் போய் சேர வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் எந்த ரிக்வெஸ்ட்டுக்குன்னு ஜெபிக்கிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி யாராவது மாமியார் மாமனார்லாம் இருக்கீங்களா? இங்கே மருமகள்கள் இருக்கீங்களா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது இங்கேருந்து. சரி, இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். என்ன பக்கா டயலாக் பாருங்க. அடுத்தது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடிச்சு ஃபஸ்ட்டு கியரில் போட்டு காலி பண்ணிட்டாங்க மாமியாரை. இதுக்கு மேலே மாமியாருக்கு அப்படியே 10 கிலோ ஐஸ் மண்டையில் வச்ச மாதிரி இருக்கும். இந்த டயலாக் இப்போ பேசி பாருங்க. அத்தை என்ன புழுக்கமாக இருந்தாலும் இந்த வீடு பத்தாட்டினாலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அத்தை. நாங்கள் அங்கே திண்ணையிலையாவது படுத்துக்கிடுவோம் அத்தை, ஆனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டோன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாளே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அவங்க சாங்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கட்டி தந்துடுவாங்க. கைதட்டி நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? இதை நான் விளையாட்டாக சொல்லலைங்க, கர்த்தருடைய வார்த்தை இது. இல்லை நான் போவேன், இடம் பத்தல, பிள்ளைக்கு இடம் பத்தல, எனக்கு பேச இடம் பத்தல சொல்லிகிட்டு இருக்க வரைக்கும் குறுகளிலே காணப்படும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறார். ஹீ இஸ் டெஸ்டிங் அவர் ஆட்டிடியூட். நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள். மனசில் கள்ளத்தனம் வச்சுட்டு சிரிக்குங்க சிலது, சிரிச்சே ஏமாற்றுவாங்க. அப்படி ஏமாற்ற முடியாது ஆண்டவரை. ஹல்லேலூயா. we need to be genuine in our handling, transacting with things, communicating with things. ஹல்லேலூயா. ஒரு புருஷன்கிட்ட கூட உண்மை பேச மாட்டாங்க மனைவி. அது வேற, இங்கே அங்கே சீட்டு பணம் கட்டிக்கிட்டு அங்கங்கே எதையாவது ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு மூழ்குதுன்னு வரும்போது அத்தான் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னம்மா படகே கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக தொடங்கும், சொல்லுமா இல்லைம்மா ஆச்சு, கோவித்து கொள்ளாது. அது வரைக்கும் என்னன்றேன், எங்கே போனீங்க வந்தீங்க போனீங்கன்ற டிமாண்டு. என்னைக்கு படகு மூழ்குதோ அன்னைக்கு வரும் பாருங்க ஸ்வீட்டு நானியாக ஒரு பட்சணம் ஒன்று பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்து நிற்கும் முன்னால். அத்தான் மூழ்கி கொண்டிருக்கிறது, கோபப்படாதீர்கள். என்ன அவருக்கு இது சொல்லும் போதே அவருக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். என்னைக்கும் இல்லாமல் மனைவி வந்து இவ்வளோ அன்பாக பேசுதேன்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் மேட்ரை கேட்டவுடனே அப்படியே இடிஞ்சு போயிடுவார். 1,00,000 ரூபாய்க்கு சீட்டு கட்டியிருந்தேன், அதை இழந்து விட்டேன், யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். தான் கட்டின பணமெல்லாம் போய்விட்டது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது தான் மிச்சம். புரியுதா சொல்கிறது? அதனால் இந்த மாமியார் மருமகள் தட் இன்ட்ராக்ஷன், அது ஒரு டிவைன் கனெக்ஷன். கர்த்தர் சரியான நபர்களுக்கு ஒரு நல்ல மாமியார், நல்ல மாமனார், நல்ல மருமகள், பிள்ளைகளைப் போல பார்க்கவும், தாயை போல பார்க்கவும், தகப்பனை போல பார்க்கவும் ரொம்ப ஒரு ஹார்ட் வேணும். ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் சாந்தினி உட்காந்துருக்குறாங்க கண்ணு முன்னால். அவங்க எங்கள் வீட்டுக்கு ஆதி நாட்டில் வரும்போதெல்லாம் அவங்க மாமியாரோட தான் வருவாங்க. நான் நினச்சேன் அவங்க சொந்த அம்மா போலன்னு யோசிக்கிட்டேன் முதல்ல. ரொம்ப நாள் கழித்து தான் கேட்டேன். ஏதோ ஒரு இதில் வரும்போது, இது யார்? எங்கள் அத்தை ஆண்டி அப்படின்னு, அக்கா அப்படின்னு.
ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ ஒத்துமையாக வந்து போவாங்க. ஐ ப்ரைஸ் காட் ஃபார் சச் ரிலேஷன்ஷிப்ஸ். அல்லேலூயா. கீ கிடைக்குதாங்க. ஒருவேளை திருமணமாக போகிறவர்கள், திருமணமானவர்கள், ஒருவேளை உங்கள் மாமனார் மாமியார் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒப்புரவாகி விடுங்கள். இன்றைக்கே இனிமேல் கல்யாணம் பண்ண போகிறவர்கள் ஜாக்கிரதையாய் இருந்து சரியான வகையிலே உங்களை மாற்றிக்கொண்டவர்களாய் சேலஞ்சை சந்திங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பர். இப்போ மெயின் கதைக்கு வருவோம். இப்போ அந்த அம்மா வந்து ரூத்து, சரி வாமான்னு கையோட கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் போகிறாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு பஞ்சம், பட்டினி, சாப்பாடு இல்லை, கஷ்டம். மருமக சொல்லுது, அத்தை நான் போய் கொஞ்சம் அந்த சிந்துகிற அந்த இதை நான் கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க பாருங்க, த டிவைன் பிளேஸ் வேர் யூர் லெட். ஆண்டவர் அங்கங்கே உடலை கரெக்டாக எலிமெலேக்குக்கு சொந்தமான ஒரு மனுஷனுடைய வயலுக்கு நேராய் நடத்தினார். ஹல்லேலூயா. You know, the divine connection lead you into the right place. ஆண்டவர் உன்னை எங்கே வச்சு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி உன்னை வளர செய்யணுன்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா, நம்முடைய மாம்சத்தில் போராடி, நம்முடைய சிந்தையில் போராடி இதுதான் சரியாக இருக்கும் நம்ம நினச்சி ஒரு இடத்துல போய் காலை வச்சு லேண்ட் பண்ணுறோம் பாருங்க, அது அப்படியே பூகம்பமாய் வெடித்து உள்ளே போய்விடும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை கிறிஸ்தேசுவுக்குள் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சரியான இடத்துல சரியான பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸ், சரியான திருமண இணைப்புகள், சரியான நன்மைகள் நம்ம பார்க்கறது. நாங்களாம் அதை பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஐயோ நிறைய அஃபிஷியல்ஸ் தெரியணும், போகணும், யாரை பார்ப்போம், நாங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருப்போம் தாளம் தட்டிக்கிட்டு. கரெக்டாக ஆண்டவர் அங்கங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையானவைகளை செய்யும்படிக்காய் கர்த்தருக்கான நபர்களை உங்கள் பட்சம் அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். பணம் வேணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த பணத்தை வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் உங்கள் பட்சமாய் கொண்டு வருவார். நம்ம தேடி போவே இல்லை, நம்ம இருக்க வேண்டிய பொசிஷனில் நம்ம இருந்துக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிரசனம், அவருடைய ஆளுகை எனக்குள்ளார இருக்குது. நான் ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு எஜமானன் எனக்குள்ளா இருக்கிறார். You know the concept of Christ in us. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த ஒரு நோக்கம் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது, அவர் சொல்றாரு, இந்த அம்மா போய் அந்த வயல்வெளியில் இருக்கிற ஜனங்களின் மத்தியில், அந்த லேடிஸ் மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்தின மணிகளை அவர்கள் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது, போவாஸ் அந்த இடத்துல பாருங்க ஒரு டிவைன் கனெக்ஷன் வருது. 4ஆம் வசனம் பாருங்க. போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. You know, the divine connection brings in the divine greetings in your life. Hallelujah, hallelujah. எலிசபெத்தும் மரியாளும் கனெக்ட் ஆகுறாங்க. கனெக்ட் ஆகும்போது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பால் துள்ளி குதித்தான். உங்களுக்கு களிப்பு துள்ளுதாங்க, இல்லாட்டினா கசப்பு துள்ளுதான்னு பாருங்க. அப்படியே ஒருத்தர் பார்த்தாலே பரவசம். நீங்கள் வந்துட்டீங்களா, எவ்வளோ சந்தோஷம்னு சொல்கிறாங்களா, இதை வருது. அதுக்கு முன்னால் இங்கேருந்து போடிடணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையா இல்லையாங்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்குள்ளார அந்த துள்ளல் இல்லை, என்னென்னவோ துள்ளல் இருக்குது. இந்த துள்ளல் இருக்குதான்னு பாருங்க. புரியுதா? ஒருத்தரை பார்க்கும் போதே that bubbling, you know, that divine connection brings in the divine things in your life.
களிப்பு, ஆனந்தம். நம்மளை டிப்ரெஸ் ஆக்குறவங்க மத்தியில் இருக்கவே இருக்காதீங்க. சில பேர் நல்ல நம்ம பப்ளிங்காக இருப்போம், சில பேர் மூஞ்ச பார்த்தாலே அப்படியே ஆஃப் ஆகிடுவோம். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க. நல்லா சிரிச்சிட்டு இருக்கவங்க மத்தியில் ஒரு உம்மலாசமயம் வருதுன்னு பாருங்க, அப்படியே அது வந்த உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பைபிளை தூக்கி கையில் வச்சுக்குவாங்க, பக்தி பரவசம் வந்துடும், எல்லாமே போயிடும். அது வரைக்கும் சிரிப்பு எங்கன்னு இருக்காது. இந்த பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன், we need to be very natural. ஆண்டவர் நாமாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு வேஷம் போடுறதே பிடிக்காதுங்க. நீ whenever you go, you carry the presence of God with you, the sweet fragrance of God in your life. Wherever you go, you make people really happy, through which you make them see God in their lives. Hallelujah. அப்போ இவர் சொல்றாரு, வந்துட்டு அவர் கேட்குறாரு, கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த 5வது வசனம், இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். பாருங்க, போவாஸ் எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மூத்த பிதாவா இருப்பாரோன்னு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆனால் ரூத் எப்படி இருந்திருப்பா, ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு கைம்பெண், பொறுக்க போனவர்கள். அவர்கள் பொறுக்கிட்டு இருக்கும்போது the divine connection comes. Boaz comes into her life. Hallelujah. ஒரு ட்ரையான சிச்சுவேஷனில், ஒரு அன்பற்ற சூழ்நிலையில், ஒரு காய்ந்து போன சூழ்நிலையில், இப்போ இந்த இந்த அருமையான ரூத் தன் மாமியாரை பற்றி கொண்டது. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், ஹெவி. இதெல்லாம் சபைக்கு பிரசங்கம் பண்ணோம்னா இது வித்தியாசமாக இருக்கும். இது காஸ்பிள் மீட்டிங்னால உங்களுக்கு ரொம்ப லைட்டாக நான் எடுத்துன்னு போகிறேன், இதை வேற ஒன்றும் இல்லை, சரியா? ஸோ அப்போது போவாஸ் வாராரு. இந்த அம்மா அவங்க பாட்டுக்கு அவங்க பொறுக்க வேண்டிய காரியங்களை பொறுக்கி கொண்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு போவாஸின் கண்களிலே ரூத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ எனக்கு தெரில, வயசாகுது சிஸ்டர், மாப்பிள்ளையே வரல, மாப்பிள்ளை வந்தாலும் வந்து போகிறாரே, நிற்க மாட்டேன்றாரு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, யாருக்கும் என் முகத்தை பார்த்தா பிடிக்கல, என் படிப்பை கேட்டால் பிடிக்கல, என்னை அதை பார்த்தா பிடிக்கல. சொல்லாதீங்க. இன்னைக்கு நீ இருக்கிற இடத்திலே, அந்த டிவைன் பிளேஸில் நீ இருப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் கொண்டு வர வேண்டிய நபரை உன் வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுவார். பறக்கவே தேவையில்லை, கண்ணையும் பறக்க விட தேவையில்லை, நம்மையும் பறக்க விட தேவையில்லை. சொல்லுங்க, கண்ணையும் பறக்க விட தேவையில்லை, நம்மையும் பறக்க விட தேவையில்லை. அப்புறம் காக்கா பரப்பரன்ன மாதிரி போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐ வாண்ட் டு டூ குட் இன் யோர் லைஃப். ஹல்லேலூயா. உனக்கு நன்மை செய்ய தேவன் விரும்புகிறார். See the divine connection. ரூத்து எதுவுமே யோசிக்கல, போய் நடந்தது எல்லாத்தையும் மாமியார்கிட்ட ஒப்பிச்சிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மருமக பாருங்க. The sweetness of Ruth, the integrity of Ruth. நிறைய எடுக்கலாம் அதில் ஸ்டடி. இதில் போய் எல்லாத்தையும் அப்படியே விளாவரியாக போய் தன் மாமியார் இடத்துல, அத்தை இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஒருத்தர் வந்தார், என்ன விசாரிச்சாரு. பாருங்க, இது என்ன நடக்குது. அவர் வராரு. ஆக்சுவலாக 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. பாருங்க, the grace of God upon Ruth brought in the divine connection of Boaz in her life. When the divine connection came, the divine protection was given unto Ruth. Hallelujah. I am so happy. எனக்கு நான் ரூமில் இருந்தப்போ எல்லாரும் என்னை பார்த்த நிலைமை, I was so down, pain, உளுந்து மண்டை வலி தெரிச்சிக்கிட்டு கடந்தது. மத்தியானம்லாம் இன்னொரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு வெயிலில் வேறு வந்தோமா,
அவ்வளோ பலவீனம். ஆனால் இப்போ பாருங்கள், யாராவது எதாவது சொல்ல முடியுமா? இதாங்க டிவைன் லவ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஸோ த டிவைன் இட் brings in the divine protection in your life. ஒரு புருஷன் கூட தன் மனைவியை குறித்து அவ்வளோ பொசசிவாக, அவ்வளோ ஒரு 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 ப்ரொடெக்டிவாக இருக்க மாட்டார். ஆனால் நம்முடைய நேச மணவாளனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து மிகவும் விசாரிக்கிறவராய், கரிசனை உள்ளவராய், அவர் உண்மை உள்ளவராய், நன்மை உள்ளவராய் நமக்கு இருக்கிறார் எப்பொழுதும். we need to think about that. அவர் தாங்க மூல காரணம், அவர் தான் காரண கர்த்தா எல்லாத்துக்கும். ஸோ அவர் சொல்கிறாரு, நீ எங்கேயுமே போவானாம், ஏன்னா டேஞ்சர் வில் பி தேர். நீ ஒரு கைம்பெண்ணாக இருக்கிறாய், இளம்பெண்ணாக இருக்கிறார். அவள் வாழ்க்கையில் என்ன பார்த்தா? ஒன்றும் இல்லை. அவளுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும் மனசில். அந்த ப்ரொடெக்ஷன் அவளை ஒரே கூட்டுக்குள்ளே வைத்து அடைச்ச மாதிரி, நீ எங்கேயும் போவாத, இங்கே கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு, என் ஊழியக்கார பெண்களோட நீயே இங்கேயே தங்கிரு. அவள் எதிர்பார்த்து இருக்கவே மாட்டாள். அறுப்புக்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. ஹல்லேலூயா. வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். செம்ம ப்ரொடெக்ஷன் பாருங்க. அப்போ ரூத்தை குறித்து போவாஸுக்கு கண்டிப்பா ஒரு ரெவலேஷன் இருந்திருக்கும். அதுதான் டிவைன் ரெவலேஷன். ஹல்லேலூயா. பாருப்பா, உன் வயலில் ஒரு ஆசாமி வந்திருக்குது, அதை நீ என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெளிப்பாடோட அவர் அனுப்பியிருந்த படியினால்தான் ரூத்தை குறித்து இவ்வளவு ஒரு அக்கறை போவாஸுக்கு உண்டாயிருந்தது. இதெல்லாம் சாதாரணமாக வராது. ஏம்மா, நீ முன்னால் இறங்கிக்கோ, நான் பின்னால் இறங்குறேன். எத்தனை கணவன்மார் பஸ்ஸில் தனியாக ஏற்றி விட்டு அனுப்பி விட்ருவாங்க. நீ பாட்டுக்கு போவான்வாங்க, நீ பாட்டுக்கு வான்வாங்க. என்னன்னு ஃபோன் அடிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் என் வேலைக்காரருக்கு கட்டளை விட்டுருக்கிறேன். 24/7 வாட்ச்ஃபுல்னஸ், மானிட்டரிங் ஃபார் ரூத் பிகாஸ் ஆஃப் திஸ் டிவைன் கனெக்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிசிடிவி கூட பார்க்க முடியாதுங்க, ஆனால் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிற அவருடைய கண்கள் நம் மீது 24/7 நோக்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. கைதட்டி நன்றி செலுத்துங்க. நம்ம என்னத்தை பார்க்குறோம், என்னத்தை பேசுகிறோம், என்னத்தை பண்ணுறோம், எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக கிளைமேக்ஸ் என்னது, நான் போகிறேன், டைம் ஆகுது. அதனால் என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதுதாங்க டிவைன் கிரேஸ், டிவைன் கனெக்ஷன். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நான் அதை பார்த்துருக்குறேன் ரொம்ப சர்வசாதாரணமாக. சாப்பிட்டியான்னு உங்களை கேட்பாங்க, உங்களை விசாரிப்பாங்க, உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. யாருன்னே தெரியாது. நல்லா 4 பேக்கெட் பிஸ்கெட் கொடுத்தா நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். ஏதோ என் பசி இருந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காக்காயை கொண்டு வந்தார். தோத்துற ஆண்டவரே, அதுக்கு கூட ஒரு கிரேஸ் வேணுங்க. அவள் கேட்ட பொழுது ஹிஸ்ட்ரி சொல்கிறார் பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுறார், உன்னை நல்லா தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ கர்த்தர் உனக்கு கொண்டு வரும்படிக்காய் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். The Lord will really, கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய திருமண காரியத்தில் உம்முடைய கருத்தை நீர் நீட்டும். நான் விரும்புகிறது இல்லை ஆண்டவரே, என்னை குறித்த அறிந்து நல்ல வெளிப்பாடுள்ள ஸ்திரியை எனக்கு காண்பீங்க, வெளிப்பாடுள்ள புருஷனை எனக்கு காண்பீங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். நம்பலாம், அவர் கண்ணு நலகா இருக்கா, மூக்கு நலகா இருக்கா, மைனர் சென் போட்டிருக்கிறாரா, புல்லட் ஓட்டுறாரா, குவாலிஃபிகேஷன்
அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், ஆனால் புல்லட் ஓட்டுவார். டீக்கா வந்தோடனே ஆஹா இது பயங்கர படிப்பாக இருக்கும். பாருங்கள், மாம்சம்ன்றது வெரி ட்ரிக்கிஷ், அப்படியே திருக்கி விடுறதுல அது பயங்கர ஆசாமி. ஆனால் ஆவிக்குள்ளாய் நம்ம டிராவல் பண்ணும்போது உள்ளான பூரண அழகை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு. என்ன செய்கைங்க அது சொல்லுங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா, அத்தை சாப்பிட்டீங்களா, அத்தை என்ன கொண்டு வரணும், அத்தை டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸு படிச்சிங்க எல்லாரும். அப்படியே உங்கள் பின்னாலேயே வந்துடுவாங்க. மருமக மாதிரி யாரும் இல்லைம்மா இந்த உலகத்தில், மக பக்கத்தில் நிற்கும், மாமியார் சொல்லிகிட்டு இருக்கோம் சர்டிஃபிகேட்டு. இப்படி கூட ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு கனெக்ஷன்ஸும் இட் இஸ் ஆசம் அண்ட் வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லை சிஸ்டர், நான் ரொம்ப நரக வேதனையை நான் அடைஞ்சிட்டேன், என்னால் முடியல, எப்படியோ ஓடிட்ட வாழ்க்கைங்களா, இன்னையிலிருந்தாவது அந்த டிவைன் நேச்சர் ஆஃப் காட்குள்ளே வாங்க, டிவைன் லவ் ஆஃப் காடுக்குள்ளே வேறு ஒன்றுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முன்னிலைமையை காட்டிலும் உங்கள் பின்னிலைமையை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா. ரபல கதலபியா. அவர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு குறை இருக்காது. அவருடைய பிரசனத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா, உங்களுக்கு குறை இருக்காது. உங்களுடைய சொத்து பத்து காரியம் முடிவடையிலேயே நினைக்கிறீங்களா, கர்த்தர் தன் தூதர்களை கொண்டு உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். இந்த அதிசயத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்றுமே கணத்தில் போட்ட கல்லாக இருக்கும், ஆனால் சட்டுன்னு தட் இட் வில் ஹாவ் அ டர்ன். ஒருவேளை உங்களுக்கு வீடே இல்லாமல் இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுகிறவராய் அவர் இருப்பார். உங்களுடைய வருமானங்களை அவர் பெருக்குகிறவராக இருக்கார். எங்கே முடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக டிவைனாக இதெல்லாம் உங்களுடைய அறிவுக்கு எட்டாதபடி உங்களுக்கு அவர் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன நடக்கிறது, போய் போவாஸும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். பாருங்க, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருக்குமோ என்னவோ தெரியாது. இப்போ கல்யாணங்களே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எதுவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது, ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெளியில் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த அவள் த டிவைன் ஃப்ரூட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, த டிவைன் பெனிஃபிட் ஆஃப் காட். ஆண்டவர் வந்து இவங்களை ஆசீர்வதிச்சப்போ பாருங்க, அந்த போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணும் பொழுது அவளிடத்துல பிரவேசித்த பொழுது ஒரே கிளிக்கு. பாருங்க, வாட் அன் அமேசிங் ட்ரூத் இட் இஸ். நம்ம எவ்வளவோ இன்றைக்கி ஐஎஃப்இ என்னும் இஎஃப்இ எல்லாம் போயின்னுக்குறாங்க ஜனங்க. ஐவிஎஃப்பா சொல்லுங்கள், நமக்கு ஆமாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி எந்த பண்ணாலும் வெறுமையாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய சத்தம், த டிவைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், த டிவைன் எபிலிட்டி ஆஃப் காட் and the divine grace of God will bring forth the fruit of God into you. Hallelujah, hallelujah. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினாலே அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னிடத்துல பலன் இல்லை. சில பேருக்கு கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்கும். ஐயோ, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு வயசாகி போச்சு, எல்லாம் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை புதுப்பிக்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை எழுப்புகிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை நீ மறந்து போனாலும் நான் மறந்து போகலைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு.
இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். சில பேருக்கெல்லாம் லைஃபே சுவாரஸ்யம் இல்லாமல் ஓடிட்டாங்க இத்தனை வருஷம். இனியாவது பரவாயில்ல, உங்களுக்கு 60 வயசு 65 வயசானாலும் கொஞ்சம் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங்காவது போங்க வெளியில். என்னம்மா எப்படி இருக்கிற, ஏதாவது சாப்பிட்றியா, தோசை கீசை சாப்பிட்றியா? இத்தனை வருஷம் கேட்காத ஆசாமிங்க கொஞ்சம் கேளுங்க தயவுசெய்து. என்ன தேவை, புடவை வாங்கி கொடுக்கலாமா? அதுக்கே ஒரு சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, வயசானாலும் என் புருஷனுக்கு ஒரு அன்பு வந்திருக்குது சிஸ்டர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இட்ஸ் த லவ் ஆஃப் காட் பேசிக்கலி. ஹல்லேலூயா. ஸோ நான் முடிக்க விரும்புகிறேன். டெல் யூ திஸ். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி விட்டது. எங்கேயோ தேவ தரிசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தப்பி ஓடின யோனாவை கேட்ச் பிடிச்சாருங்க. டிவைன் ஃபிஷ் ஒன்று வந்துச்சு. ஹல்லேலூயா. டிவைன் கேட்ச் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீ எங்கே தப்பி போகிற என் பிரசனத்தை விட்டு? என்னை விட்டு நீ எங்கே போகிற? நீ என் அழைப்பை விட்டு எங்கே போகிற? இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு நீ ஏமாந்து போயிட்டுருக்கியா? பேசிக்காக உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உனக்கு கர்த்தர் தரும்படிக்காய் இன்றைக்கு ஒரு மீனை அவர் ஆயுதப்படுத்தி இருக்கிறார். அந்த மீனை அவரை கடிக்காமல் உள்ள 3 நாள் வச்சு அவருக்கு ஒரு தேர்ச்சியை கொடுத்து ஒரு உணர்த்துதலை கொடுத்து கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது கக்கிச்சான். பாருங்க, என்ன டிவைன் கண்ட்ரோல் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க உண்மையாலும். த டிவைன் கண்ட்ரோல் ஆஃப் காட். ஆண்டவர் எங்கெங்க நம்மளை பிடிக்கணுமோ பிடிப்பார். த டிவைன் ரிலீஸ் ஆஃப் காட். எங்கெங்க கட்டவிழ்க்கணுமோ அவர் கட்டவிழ்ப்பார். அவர் கையில் விட்டுட்டோன்னு வைங்களேன், நமக்கு பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக வேலைகளை கர்த்தர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாராள் சொன்னாள், நான் கிழவியும் எல்லாம் முடிஞ்ச கேசுமா இருக்கிறேன், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கர்த்தர் சொன்னார், உனக்கு இன்பம் உண்டாயிருக்கும், பிள்ளையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. We serve a great and a loving God who faileth not. அருமையான தெய்வச்சனமே, இந்த வேளையில் கண்ணை கொஞ்சம் மூடுங்க. தேவ பிரசனம் தாங்க எல்லாத்துக்கும் வழி. பட்டு போயிற்று என்று நீ நினைக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உன் வேலை பட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? உன்னுடைய வருமானம் பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? உன் உறவுகள் பட்டு போனது என்று நினைக்கிறியா? உன்னுடைய எல்லா விதமான நன்மைகளும் பட்டு போச்சுன்னு நீ நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, பட்டு போனதை நான் துளிர் விட செய்கிற தேவனாய் இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நான் பார்க்கிறேன், வேர் மட்டும் ஒட்டிட்டு இருக்குது தண்ணியில, மரமே செத்து போயிருக்கு. ஆனாலும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வேர் அந்த தண்ணீரில் இருக்கிறது நிமித்தமாய் அந்த முழு மரமும் அப்படியாக பலன் அடைந்து துளிர் விடுகிறதை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச விசுவாசம், கொஞ்ச பலன் இன்றைக்கு உறுதியானதாய் மாற்றப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். உன் சுகயினத்தின் மத்தியிலே நான் சுகமுள்ளவராய் இருக்கிறேன். நான் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு காரியங்களை உனக்காய் செய்தேன். ஆனால் நீயோ என்னை விட்டு ஓடினாயே. இன்றைக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே நீ நிற்கும் பொழுது என் வல்லமை உனக்குள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The divine strength of God, the divine power of God, இப்பொழுது அந்த தெய்வீக வல்லமை
அந்த தெய்வீக பலன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள மூடி உருவி கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். திரபல, நீ நிமிரக்கூடாதபடி காணப்படுகிற உன் கடன் பாரங்கள், உன்னுடைய எல்லா விதமான ரகசிய பாவங்களின் கிரியைகள், அதன் தாக்குதல்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் முறியடிக்கும்படிக்காய் உன் மத்தியிலே அவர் பிரசன்னராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரசன்னராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரசன்னராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரத்தை நீ உற்று பாரு. இப்போ ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய உரம கம்பீரம் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஜெப ஜீவியம் செத்து போச்சுன்னு நினைக்கிறியா? என் வேத வாசிப்பு செத்து போச்சுன்னு நினைக்கிறியா? கர்த்தரோட இருந்த என்னுடைய உறவு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா உன்னை நிறைத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இனி என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளும்படிக்காய் என் அபிஷேகம் சகல நுகங்களையும் உனக்குள்ளும் உனக்குண்டான எல்லாவற்றிலும் முறித்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive, receive, receive the power of God. ஈரானியாந்தரோ ரீபதனியாந்தரே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீரே போதுமானவர், நீ பரிசுத்தர், நீ நிகரற்றவர், சகலவற்றையும் செய்து முடிப்பவர். உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன். என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்குதே. நீர் வாரும், என்னை நிரப்பும், என் குடும்பத்தை நிரப்பும், உம் வல்லமையை வெளிப்படுத்துமே. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் உங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறாரே. நீ அழைத்து பார், உன் விசுவாசத்திலே நீ அழைத்து பார், அது உன் முன்னால் கடந்து வரும். உன் பங்கும் உன் சுதந்திரமும் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லாருடைய கரங்களிலும் கைத்தாளங்களை கொடுக்கிறதை பார்க்கிறேன். அநேக தூதர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் உங்க கையில ஒரு கைத்தாளம் கொடுக்கிறாங்க. திரபல்லேக்க ஒரு எக்காலத்தையும் வைக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறாரே, கைதட்டி என்னை பாடி துதி, இதோ என் நாமத்தை நீ மற்றவர்களுக்கு பறைசாற்று என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி இந்த கைத்தாளங்களோடு thank you Lord, thank you Lord, hallelujah, hallelujah. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது, கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. உரபல கடலபி அந்தரபா, துரபல கதலபி அந்தரபா. உன் சரும வியாதிகள், skin diseases, uraba is destroyed tonight. Uraba leho labala kate kasiandaraba. Thank you Lord. உன் சரீரத்தில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா growth பத்தி நீ கவலைப்பட்டு இருக்கிற ஒரு சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது ஒன்றுமில்லை, அதை குறித்து நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரபாலே காசிஹாந்துலபி ஆந்தரபா, திரபல கதலபி ஆந்தரபா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய அற்புதத்தின் நேரம் இது. ஆண்டவர் சொல்றாரே, இதோ உன் குறைச்சல்களிலே நான் ஒரு நிறைவை நான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். Even from tomorrow you will see my glory and my marvelous wonderful things in your life, says the Lord. உன் கடன் எல்லாம் தீர்க்கும்படிக்காய் கர்த்தர் வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். ரேபா லே காட்டோ கதே கசே கட்டோ கதே கசியாந்தரபா. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள் உன் சரீரத்தை முடக்கி உன்னை வேலை செய்ய முடியாதபடி உன் மண்டைய மூளைய கட்டி அப்படியாய் உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படிக்காய் அந்த கட்டுகளை உடைத்து உன்னை முன்னேற செய்கிற தேவன் உன் பட்சத்திலே கடந்து வந்து உன்னை இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லா கட்டுகளும் காவல்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து கொண்டிருக்கிறது. துரபா லே, fire of God, fire of God, fire of God.
தேவனுடைய அக்கினி 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 உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் அந்த மென்டல் சிக்னஸ் கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கர்த்தர் சொல்றாரு, பொறுக்க போனவள் பொறுப்பாளியாய் மாறினாள், எஜமாட்டியாய் மாறினாள். நீ இருக்கிற ஸ்தானத்தை குறித்து நீ கவலைப்படாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொடுத்து நீ விசாரப்படாதே. அதே இடத்திலே உன்னை வைத்து கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். Thank you Jesus. ஆண்டவரே, you are an awesome God. அப்பா, we enjoy every moment with you, O Lord. You are an awesome person. ஆண்டவரே, ஒன்றை நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுமை மனதார ரசித்து ருசித்து உம்மோடு கூட நடக்கக்கூடிய அந்த ஆழமான அன்பின் உறவை இவர்களோடு நீர் ஏற்படுத்தும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. The key is that, O Lord. ராத்திரி வேளையிலே நாங்கள் வேறு எதுக்காக உங்களை நோக்கி பார்க்கலப்பா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலிலே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டீங்கப்பா. We focus on you and your kingdom, O God, tonight. இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய பரிபூரண சுகம், பரிபூரண பலன், பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் இவர்களுக்கு உண்டு பண்ணினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். போகும் பொழுதும் உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் இவர்களை மூடி மறைக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். வாகனங்களை மூடி மறைக்கட்டும். இவர்களை பத்திரப்படுத்தி வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. Cover all of them, cover ourselves by the precious blood of the Lord Jesus Christ. We give you all the glory, honor, and every bit of our praises, Lord. In Jesus' name we pray, O Father. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.